எலிகள் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எல்லா தூங்க பார்த்தா அந்த எலி நடமாட்டம். அதனால சனியினுடைய காரகத்துவங்களும் அதிகமாக பெற்றிருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள் உருவாகும் இடத்தில் எலி வந்து அதிகமாக உள்ளுக்கு வந்து முக்கியமாக தொந்தரவு பண்ணும். நீங்க வளர்ப்பு எலியாக இல்லாமல் சும்மா எலி வந்து சும்மா வீட்டுக்குள்ள வந்து பொருட்களை உணவுகளை எல்லாம் நம்மளுக்கு அசிங்கப்படுத்தி போயிடுச்சுன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் உருவாக போகுது, வீட்டில் யாருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் உருவாக போகுது, நெகட்டிவான அதிர்வு அலைகள் உருவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உடனே நீங்க என்னன்னா அந்த எலியுடைய தன்மை வந்து பிள்ளையார் அமைப்பாக இருப்பதனால் அதீதமான பக்தியும் பிள்ளையாருக்கு வந்து வேண்டுதல் வைக்கிறது, பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைப்பது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த எலியினுடைய தன்மை குறைவா வாய்ப்புகள் இருக்கு. எலிகள் வீட்டுக்குள் அதிகமாக நடமாடுவதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கு. அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கும் எலி இல்லாமல் காட்டு எலி மாதிரி வரும் எலிகள் நம்மளுக்கு பொருள் சேதத்தை உருவாக்கும் எலிகள், உணவு சேதத்தை உருவாக்கும் எலிகள், நம்மளுக்கு தீ வினைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆனால் எலிகள் வளர்ப்பு எலிகளால் உங்களுக்கு நன்மை தரும். ஆனால் நீங்க உங்க வீட்டை வந்து சேதப்படுத்தும் எலிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தீய வினைகளை குறிப்பதாக இருக்கிறது, நெகட்டிவ் அதிர்வுகளை குறிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.